உலகின் சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களில் ஒன்றானது இந்த ரஷ்யாவின் காம்சட்கா தீபகற்ப நிலநடுக்கம். பசிபிக் பெருங்கடல் முழுவதும் பேரலை வார்னிங் பறந்துருக்குங்க. ரிக்டர் அளவுகோல்ல பார்த்தீங்கன்னா 8.8ன்னு பதிவாகிருக்கு. பொதுவாக நிலநடுக்கம்னா கடல்ல சுனாமி அலைகள் ஏற்படும். இந்த நிலநடுக்கத்தினால சுனாமி அலைகள் உலகம் முழுவதும் பரவிருக்கு. ரஷ்யா, ஜப்பான், ஹவாய், அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு அங்க இருக்கிற கரையோர மக்களுக்கு முன்னறிவிப்புகள் போயிருக்கு. 20 லட்சம் மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. முன்னறிவிப்புகள்னால எந்த ஒரு உயிர் சேதமும் தவிர்க்கப்பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எரிமலைகள் வெப்பம் அதிகரிப்பு, எரிவாயு வெளியிடுதல் அதிகரிச்சிருக்கு. இதை ஒரு ஆபத்தா பார்த்தாலும் இதுல ரஷ்யாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இந்த புகை மூட்டத்தினால 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாயில் எரிமலைக்கு அடியில் இருக்கிற சாயில் வெளியே புகையா வர்றதுனால சில காலங்களுக்கு பிறகு ஒரு 3-4 மாசம் கழிச்சு அங்க இருக்கிற சாயில் மோர் ஃபெர்டைலாக கருதப்படும். ஏன்னா 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாயில் வெளியே வருது, புகையா வெளியே வருது, அங்க இருக்கிற இடத்துல தான் செட்டில் ஆகும். அப்படி செட்டில் ஆகும்போது அந்த மண்ணில் விவசாயம் அதிகமாக பண்ண முடியும், எந்த ஒரு உரமும் அதிகமாக தேவைன்னு சொல்லப்படுது. ஜென்ரலாக இதை ஃபெர்டைல்னு சொல்லுவாங்க. இட்ஸ் கால்ட் ஆஸ் அ அக்ரிகல்ச்சர் சாயில்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி விக்னேஸ்வரா, அலை அடிக்கிறதுனால ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது. கொஞ்ச நாள் டூரிசங்கிற பேரில் மீனை டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அவ்வளோதான் எனக்கு தெரியும். மீன் விவசாயத்தில் ஃபிஷ் நெட் மீன் அதிக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதாவது கடலில் நெட்டு அமைச்சு கடல்லே மீனை வளர்ப்பாங்க. அந்த இடத்துல மீன் இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக இருக்க போகுது. கடல் விவசாயத்தை பற்றி பார்த்தீங்கன்னா அந்த சேம் ஃபெர்டைல் தாங்க. சரி வாங்க நம்ம நியூஸ்குள்ளே போவோம். இதை பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்னு குறிப்பிட்றாங்க. ஆழி பேரலைகள் ரஷ்யாவில் 5 மீட்டர் அளவுக்கு உயர்ந்திருக்கு. மற்ற நாடுகளில் 1லேருந்து 3 மீட்டர் வரைக்கும் உயர்ந்திருக்கு. 4 மீட்டர் எதிர்பார்க்கப்பட்ட இடத்துல 1 மீட்டர்னு பதிவாயிருக்கு. அப்ப எந்த அளவுக்கு உலக நாடுகள் தயார் நிலையில் இருந்திருக்காங்க பாருங்க. இந்த ப்ரீவியஸ் வார்னிங்னால அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லா 4000க்கும் மேற்பட்ட மக்களை வெளியேற்றிருக்காங்க. மிகப்பெரிய 6வது பெரிய பாதிப்புகள் உள்ளாகியிருக்கு இந்த உலகம். முன்னறிவிப்புகளால் உயிர் சேதங்கள் தடுக்கப்பட்டிருக்கு. இது இயற்கையின் கோபம் மற்றும் வலிமை வெர்சஸ் இயற்கையின் லிவிங் கிரியேச்சர் வித் டெக்னாலஜி. மனுஷனுக்கும் இயற்கையும் நடக்கிற இந்த யுத்தத்தில் மனுஷன் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கும். Continuous sea warning and measured precautions steps bring better level cross from big deal. தொடர் எச்சரிக்கை மற்றும் அரசாங்கத்தின் முன்னெடுப்பு நடவடிக்கைகளால் இந்த பேரழிவு கடக்க முடிந்திருக்குன்னு சொல்லப்படுது.